கருத்து கணிப்புகளில் பாஜக 2ஆம் இடம் பிடிக்கும். தமிழ்நாட்டில் 18% வாக்கு வாங்குவாங்க, 20% வாக்கு வாங்க அப்படின்றாங்க. அண்ணாமலை பாஜக தலைவர் இவங்கெல்லாம் கம்மியா சொல்றாங்க, நாங்க 25% வாங்குவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை பார்த்து உங்களுக்கு வேடிக்கை தெரியலையா? கான்பிடண்டா பேசுறாரு. நான் ஒரு வீடியோ வாக்கு மூலமா தர்றேன், இந்த வீடியோ வச்சுக்குங்க, நாளைக்கு என்ன பார்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு வேற கேள்வி இவர் என்ன லைபிலிட்டி கிட்ட இருக்கு? இவர் என்ன செய்ய போறாரா? தூக்கில தூங்கிடுவாரா? இல்லைன்னா திமுகவோட கூடுதல் ஓட்டு வாங்குவோம்னு சொன்னா ஊருக்கு காரித்து போயிடும். அதிமுகவோட பெரிய கட்சி பிஜேபின்னு சொன்னா 2035 அண்ணாமலை தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அவர் ஜாதகத்திலே சொல்லி. அப்ப நாட்டுக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நேற்று முன்தினமே பிரதமர் மோடி தலைமையில் 2 தேர்தல் ஆணையர்களை நியமிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையர்கள் நியாயமாக செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. இப்ப நியமிக்கப்பட்டிருக்க நபர் ஞானேஷ்குமார் என்பவர் அயோத்தி ராம் ஜென்மபூமி அந்த கமிட்டி அந்த பரிபாலனங்கள் செய்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்டவராக இருந்தால் இவங்களுடைய ஒரு கைப்பாவையாக இருந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுக்கு முழுக்க 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 தேர்தலில் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர் இருக்கிறார். இது எவ்வளவு நூதனமா எவ்வளவு தைரியமா திருட்டுத்தனத்தில் ஈடுபட்டிருக்காங்க உள்ளதுக்கு இந்த தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய சான்று. திமுகவும் தான் ஒரு 639 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமா நிதி வாங்கியிருக்கு. திமுக ஈடி இருக்கா? திமுக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா? திமுக யாரையாவது மிரட்டி பணம் வாங்கியிருக்கான்னு அவங்க மிரட்டி வாங்கின ப்ரூஃப் இருக்கு. இன்னைக்கு தேதி ஒரு கம்பெனியை அதை ரைடு பண்ணா, நாளைக்கு அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணா, அதனால பணம் செட்டில் பண்ணா, அது ஒரு மேல் விசாரணை இல்லை. ஸோ இந்த நூதனம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. எனக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட பேசினாரு. அங்கே பிரச்சாரமே வந்தது சிறுபான்மையா பெரும்பான்மையா 80க்கு 20க்குமான தேர்தல். இது எவ்வளவு அசிங்கமான ஒரு பிரச்சாரம். அப்போ அதை உச்சகட்டம் ஆக்குவதற்கு தான் இந்த சிஏவை இப்போ சொல்லுது. மோடி பயத்தில் இருக்கிறாரா? 100% சொல்ல. எந்த ஒரு அநீதியும் ஒரு இடத்துல போய் நிற்கும். ஹிட்லர் எதை செய்தாரோ அதைத்தான் மோடி செய்கிறார். ஹிட்லருக்கு என்ன நடந்ததோ அதான் மோடிக்கு நடக்கும். ஆரியன் இன்வேஷன் தியரியே அது ஒரு பொய் அப்படின்றத இப்ப சமீபத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் இந்த சனாதன வழக்கில் அவங்க தீர்ப்புல அவங்க அதை சொல்றாங்க. ஒரு ஜட்ஜ் எவ்வளவு பொறுப்பா பேசணும். அவங்க பேச்சுல ஒன்னே எடுப்போம். அவங்க தான் சொன்னது ஜாதி 100 வருஷத்துக்கு உள்ள கட்டமைக்கப்பட்டாங்க. அப்ப அவங்க அப்பா போய் காலத்தில் கட்டமைச்சதா? திராவிடம்ன்ற சித்தாந்தமும் அப்படிப்பட்டதுதான். இந்தியாவை பிளக்கணும், பாரதம் ஒன்றாக இருந்து விடக் கூடாது என்பதற்காக கால்டுவெல்லால் உருவாக்கப்பட்டது. தம்பி இதை பற்றி பேசுகிற தகுதியே கிடையாது பிஜேபி. ஏன்னா சைனா 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துட்டு போனதை தடுக்கவே உங்களால கொண்டு முடியாது. இதை பற்றிலாம் பேச முடியாதவங்க இந்த திராவிட நாங்க கத்தியும் வச்சுட்டு நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் தீவிரவாத அமைப்பு ஃபீட் பண்ண துப்பாக்கி அந்த ஆலையை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், மன் கி பாத் மனதின் குரலுக்கு ஓர் இந்திய குடிமகனின் 108 கேள்விகள் அப்படின்ற தலைப்பில் ஒரு புத்தகம் சமீபத்தில் வெளியாகிருக்குது. நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இதில் பல்வேறு தலைப்புகளில் பிரதமர் மோடிக்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறீங்க. குறிப்பாக அவருடைய மன் கி பாத் உரை அப்படின்றது இந்தியா முழுக்க பாஜகவினர் ஒரு பிரச்சார வடிவமாக கடந்த 10 ஆண்டுகளாக முன்வைத்த ஒன்று. அதில் தான் பல முக்கியமான விஷயங்களை அவங்க என்னென்ன அஜெண்டா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பிரதமர் மோடி பேசினார். அதில் அவர் எல்லா நேரங்களிலும் தேசியவாதம் அப்படின்ற விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. சமீபத்தில் இது குறித்து ஆளுநர், இந்த தேசியவாதம் அப்படின்ற பிரச்சனை குறித்து பேசிய ஆளுநர், திராவிடம் அப்படின்ற சித்தாந்தமே கிறிஸ்தவ மிஷனரிகளால் உருவாக்கப்பட்டது, கால்டுவெல் அப்படின்ற ஸ்கூலே போகாத ஒரு டிராப் அவுட் ஒரு ஃபாதரால உருவாக்கப்பட்டது தான் திராவிடம்ன்ற சித்தாந்தம். 100 ஆண்டுகளாக இதற்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். தமிழ்நாடு அப்படின்னாலே ஒரு பிரிவினைவாதத்திற்கான ஒரு மண் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பிரதமர் மோடி முன்வைக்கின்ற தேசியவாதத்தை மிக கடுமையாக எதிர்க்கிறீங்க. இது நீங்க பேசுறது பிரிவினைவாதம் இல்லையா? தம்பி, நம்ம அடிப்படையாக சில விஷயங்களை புரியணும். முதல்ல ஏன் இந்த புக்கு உள்ள கேள்விக்கு நம்ம வருவோம். நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் என்பவர் பார்லிமெண்ட்டில் போவார். நிறைய கேள்விகள் வரும். அமைச்சர் மூலம் பதில் சொல்லுவாங்க, பிரதமரே பதில் சொல்லுவார். இது நடைமுறை. பத்திரிகையாளர் சந்திப்பார்கள், இந்த வெளிநாடுகளில் போய் சந்திப்பாங்க, எங்கே போய் சந்திப்பாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தான் அன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பத்திரிகையாளர் கேள்விகளை முன்வைப்பார்கள். அந்த கேள்விகளுக்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள், அல்லது அவற்றை இருக்கக்கூடிய நியாயமான பதில்கள், இதை அவங்க வைப்பாங்க. இது தொன்று தொட்டே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஸோ கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதும் என்பது அது 2 தரப்புலேருந்து இருக்கணும். கேள்வி கேட்கக்கூடிய ஆள், பதில் சொல்லக்கூடிய ஆள்.
நம்ம பிரதமர் வந்து என்னென்னா 10 வருஷம் பொறுப்பில் இருந்துட்டார். 10 ஆண்டு கால பிரதமர் பதவி என்பது ஒரு பெரிய விஷயம். ஒரு காரணம் நான் சொல்லுவேன்னா, நீங்கள் அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம், 2 டேர்ம் தான் ஒரு ஆள் போட்டியே போட முடியும். இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அமெரிக்காவாக இருக்க முடியும். அப்போ 2 டேர்ம் தாராளம் போதும், அவரால் மாற்றம் உருவாக்க முடியும்ன்றது அந்த நாடுகள் புரிந்துருக்கு. அப்போ 2 டேர்ம் வந்து இவர் வந்து பிரதமராக இருந்தாச்சு. இவர் வந்து என்றைக்காவது பத்திரிகைகளை சந்திச்சாரா? கேள்விகளுக்கு பதில் சொன்னாரா? மக்களுடைய யதார்த்தமான பிரச்சனைகளை பேசினாரா? இப்போ நீங்கள் வந்து மான் கி பாத்தில் என்ன பேசுறது? பெண்களை அதிகாரப்படுத்துகிறோம். அதாவது ஊரில் 4 பெண்கள் ஏதாவது முயற்சியில் ஒரு அதிகாரப்படுத்திருப்பாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் பிள்ளை வரோம், அதை வச்சு நாங்கள் வந்து பாராட்டிட்டு இந்த பெண் அதிகாரப்படுத்தப்பட்டு விட்டாள்னு சொன்னோன்னா ஒட்டுமொத்த பெண்களுக்கு அதிகாரப்படுத்தல் ஆகிடுமா? ஆகாது. இன்றைக்கி பெண்களுக்கு கருவிலிருந்தே ப்ராப்ளம் இருக்குது. கருவிலேருந்தே ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இப்போ கூட தேர்தல் இதை பாருங்கள், வாக்காளர் எண்ணிக்கையில் பார்த்தா ஆண்களோட பெண்கள் குறைவாக இருக்குது. எப்படி இந்த குறைவு வந்தது? அப்போ இன்றைக்கி வட இந்தியாவில் பல மாநிலங்களில் பெண் பிள்ளைகளை பெற்றெடுப்பதையோ வளர்ப்பதையோ இன்றைக்கி அவங்க ஆதரிக்கலை. கருவிலிருந்தே பெண்ணுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. படிக்கிற இடத்துல, கல்யாணம் பண்ணக்கூடியதில், வளர்க்கப்படுகின்ற இடங்களில், அவள் வெளியே போகிற இடங்களில் பாதுகாப்பு பண்ணுறதுல பிரச்சனை வருது. இது எதையுமே அவர் மான் கி பாத்தில் பேச மாட்டார். ஒன் சைட் ஆஃப் த காயின். ஒரு 4 பெண்கள் ஏதோ சாதித்தவர்களை கொண்டு வச்சுட்டு எங்கள் பெண்கள் இப்படி வந்துட்டுனா அது ஒட்டுமொத்த பெண்களை பிரதிபலிக்காது. இதே பண்ணி நாட்டினுடைய பிரச்சனைகள். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், பில்கிஸ் பானு வழக்கை பற்றி அவர் என்னைக்கா மான் கி பாத்தில் பேசினாரா? வருத்தம் தெரிவித்தாரா? இல்லை ஆசிஃபா என்ற பெண் கோயிலில் கருவறைக்குள் வச்சு கற்பழிக்கப்பட்டு இவ்வளோ இன்னல்களை ஆளாக்கி கொலை செய்யப்பட்ட நேரத்தில் பேசினாரா? நம்முடைய மல்யுத்த வீரர்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்த நேரத்தில் அந்த பெண்களுக்காக இவர் பேசினாரா? எந்த பிரச்சனை பற்றியும் அவர் பேச கிடையாது. நீங்கள் வந்து பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் வந்து படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் அதை பற்றி இறக்கப்பட்டு பேசினாரா? அப்போ எந்த பெண்ணுக்காக இவர் குரல் கொடுத்தார்? எந்த பெண்ணு பாதுகாப்பை பற்றி பேசினார்? எந்த பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசினார்? எதுவுமே பேசலை. இல்லை, அவங்கள தான் இப்போ கௌரி லங்கேஷ் போன்ற பெண்களைத்தான் தேச விரோதிகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்காக பிரதமர் எப்படி பேசுவார்? அது இப்போ என்னென்னா, அவங்களுடைய இதுதான் நாங்கள் வந்து இதை வந்து திராவிட சித்தாந்தத்தையும் மோடி ஆர்எஸ்எஸ் கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தத்தையும் நாங்கள் கம்பேர் பண்ண சமயம், திராவிட சித்தாந்தம் என்பது மிக தெளிவாக பெண்களை அதிகாரப்படுத்துவது, பெண்களை சமமாக நடத்துவது. இதில் என்ன வேறுபாடு? ஆண் பெண் வேறுபாடு என்பது இங்கு கட்டமைக்கப்பட்டது. இதை வந்து சிலர் வந்து இன்னைக்கு வலதுசாரிகள் பேசுகிறாங்க, இது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய மரபு. என்ன மரபு? என்ன கலாச்சாரம் இது? அப்படி கலாச்சாரமே கிடையாது. இல்லை, அவங்க இதை தான் சனாதனம்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க, அதனால தேச விரோதிகள்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நாங்கள் வரோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பேசுகின்ற சனாதன சாதிய கட்டமைப்பு என்பது சாதிய பாகுபாட்டை உருவாக்கி மக்களை வேறுபடுத்துவதோடு பெண்களை ஒரு அடிமையாக, ஒரு போக பொருளாக பார்க்கிறது. இவர் பிரதமருக்கு பேச்சில் கூட நீங்கள் வந்து பெண்களை பெருமையாக பேசுவார். நாங்கள் சொல்லி பெண்களை பெருமையாக பேச வேண்டிய அவசியத்தெல்லாம் விட்டுருங்க. பெண்களை எப்படி சமமாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு உருவாக்க முடியும், இதை பாருங்கள் என்று கேட்பது எங்களுடைய சித்தாந்தம். எனவே தான் இதில் வந்து பெரிய முரண் வருது. அவங்க வந்து இதை திரும்ப நேற்றைய கன்னியாகுமரியில் கூட அவர் பெண்களை பற்றி பேசியிருக்காரு. காரணம் என்னென்னா, அவருக்கு முழுக்க முழுக்க தெரியும் பெண்களுக்கு அனைத்து உரிமைகளையும் வழங்கி இருக்கக்கூடியது யார் தான்? தமிழ்நாடு. ஏன்னா முதல்ல வந்து பெண்களுக்கு எதிராக இருந்த கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மண் இந்த மண். அவர் பேசின கன்னியாகுமரி மண்ணை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கணும். 1822 முதல் முறையாக இந்திய துணைக்கண்டத்திற்கு வழிகாட்டுகின்ற விதத்தில் பெண்கள் இடுப்புக்கு மேல் ஆடை அணியக்கு முழு உரிமை கேட்ட போராட்டம். அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து அப்பர் கிளாத் ராயாட் என்றும், தமிழில் வந்து தோல் சீலை போராட்டம், மேலாடை போராட்டம் என்றும், கேரளாவில் வந்து மலையாளத்தில் மார்மறைக்கல், மார்பென்ற மார்பகம், மார்மறைக்கல் போராட்டம் என்றும் வரலாற்றில் பதிவு பெற்றிருக்கு. இது அவருக்கு தெரியும். நீதி கட்சி ஆட்சி வந்தபோது தான் முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை. தலைவர் கலைஞர் தான் முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை, வேலையில் இடஒதுக்கீடு, மகளிர் காவல் நிலையம், மகளிர் சுயக்குழு கொண்டு இவ்வளவு அதிகாரப்படுத்து. இப்படி படிப்படியாக பார்த்தீங்கன்னா எல்லா உரிமைகளும் பெண்களுக்கு கிடைத்தது நம்மகிட்ட தான். முதல் பெண்மணி சட்டமன்றத்தை பண்ணது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அதுவும் நீதி கட்சி ஆட்சியின் போது. அப்போ இது வந்து இங்கே வந்து அவர் பெண்களுக்கு திமுக எதுவும் செய்யலைன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு உள்நோக்கத்தோடு வக்கிரத்தோடு இதை திசை திருப்பதற்கான ஒரு நடைமுறையை கடைபிடிக்கிறார். நான் ஒன்று சொல்லிடுறேன், பெண்கள் விஷயத்தில் அவங்களுக்கு பேசுவது எந்த தகுதியும் கிடையாது. நம்ம நாட்டினுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார்? திரௌபதி முர்மு. ஆமாம், அவங்க ஒரு அமைதியான ஒரு லேடி. அவங்க பெண் மட்டுமல்ல,
ஒரு மலைவாழ் சமூகத்தை பட்டியல் பழங்குடி. ஆமாம். அப்போது நீங்கள் வந்து பாராளுமன்ற கட்டடம் திறக்குது. பாராளுமன்றம் கட்டடம் திறக்கும்போது ஒரு நபரை அழைத்திருந்தாலும் அது பிரதமராக கூட இருக்க முடியாது. யாராக தான் இருக்கணும்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஏன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர். இந்த நாடு ஒரு நெருக்கடிக்குள்ளே போனால் யாருக்கு ஆட்சி தான் இருக்கும்? அவருடைய ஆட்சி தான் இருக்கும். முப்படைகளை கண்ட்ரோல் பண்ணது யார்? அவர் தான். அந்த அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல் குடிமகனான அந்த பட்டியலின பெண்மணியை ஒரு ஒரு மலைவாழ் இனத்தை சார்ந்த பெண்மணியை நீங்கள் பாராளுமன்ற கூட்டம் கூட கூடலை. சரி, ராமர் கோயிலுக்கு கூட்டிங்களா? அவர் என்ன ராம பக்தர் இல்லையா? கூப்பிடலையா? நீங்கள் கூப்பிடாத கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த பெண்மணியும் கூடாமல் இருந்தீங்களா? கங்கனா ராவத் உள்ளிட்ட பல நடிகைகளை கூப்பிட்டீங்க. எத்தனையோ வசதி படைத்த பெண்களை நீங்கள் வந்து அழைத்தீர்கள். ஏன் அவங்கள அழைக்கல? அப்போ அங்கே 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று, அவங்க ஒரு பெண்மணின்னு பார்த்துருப்பீங்க. இன்னொன்று, அவங்க ஒரு மலைவாழ் என்று பார்த்துருப்பீங்க. இதுதான் நீங்கள் பேசுகின்ற அந்த சனாதன சாதிய கட்டமைப்பு அல்லது ஜாதி தான் காரணம்ன்றீங்களா அவங்கள கூப்பிடாததுக்கு? இந்த 2 தான் காரணம். ஜாதி ஒன்று காரணமாக இருந்திருக்கலாம், இன்னொன்று அவங்க பெண் என்ற காரணத்தினால் இருந்திருக்கலாம். இப்படி வந்து அத குடியரசுத் தலைவரே எங்கேயும் சொல்லையே. எதுக்கு சொல்ல? நீங்க எதிர்கட்சிகள் தானே இந்த வாதங்கள்லாம் முன்வைக்கிறீங்க. குடியரசுத் தலைவர் பேச மாட்டார். நீங்கள் இன்றைக்கும் எத்தனையோ பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பிடியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப சப்மிசிவாக, இது எங்களுடைய விதி, என்னுடைய கர்மா இப்படி சொல்லுது. அந்த விதியையும் கர்மாவையும் அந்த தலையெழுத்தையும் தலைகீழாக மாற்றி பெண்களை அதிகாரப்படுத்தி இன்றைக்கி ஒரு பெண்மணி வந்து இல்லத்து அரசின்னு, தம்பி நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் வந்து டிஎம்கே உறுப்பினர் சேர்ப்பதற்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். ஒரு பெண் வாரா. அப்போ அவள்கிட்ட வந்து என்னம்மா பேருன்னு சொன்னேன். அவள் கலையரசின்னு அதை ஒன்று சொன்னான். எழுதியாச்சு, வயசு நம்ம சொல்லாது. என்ன தொழில்னு அப்படி முகத்தை பார்த்துட்டு சொல்ல, நான் இல்லத்து அரசி. இல்லத்து அரசி. தம்பி வட இந்தியாவில் ஒரு பொண் இப்படி சொல்லுமா? தமிழ்நாட்டு பெண்கள் தன்னை இல்லத்து அரசி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்களை அதிகாரப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலத்தில் வந்துக்கிட்டு மோடி பெண்களுக்கு இவங்க செய்யலைன்னு சொன்னால் யார் ஏற்றுக்கிடுவா? அப்போ இதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யான பார்த்துங்க. ஆனால் குஷ்பு வந்து 1000 ரூபாய் பிச்சை போடுறீங்கன்னு சொல்கிறாங்களே. அவருக்கு அது பிச்சை தான். நீங்கள் தம்பி எப்போதுமே இவங்க யாருக்கு என்ன உதவி செய்ய தர்மமாக பிச்சையாக பார்க்கிறார்கள். அதை உரிமையாக பார்க்கறதில்லை. எனவே தான் நீ தர்மம் பிச்சை என்று சொல்லுவாய். உனக்கு வாயை கட்டுவதற்கு நாங்கள் முதல்ல வந்து உரிமை தொகைன்னு சொன்னோம். அது உரிமை. நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தாங்கள் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. அது அடிப்படை ரைட் டு லைஃப். அதை யாரும் தடுக்க முடியுமா? ஒன்று. 2வது, ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் தன்னுடைய மக்கள் பசியோடு பட்டினியோடு இல்லாமல் இருப்பதை பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அது தமிழ்நாடு பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம விலையில்லா அரிசி, அவர்களுக்கு மாதம் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, ஊனமற்றோர் உதவித்தொகை, இப்படி பல திட்டங்கள், இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவோம், நலத்திட்டங்கள். இந்த நலத்திட்டங்கள் ஏன் வச்சுருக்கோன்னா, ஒரு நாடாளுகின்ற அரசிற்கு, அதுலேயும் மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆளுகின்ற அரசிற்கு இது அடிப்படை கடமையாக இருக்கிறது. இது ஏன் அவங்க செய்யலை? ஏன் இன்றைக்கி வட இந்தியாவில் ஸ்டார்வேஷன் டெத் வருது? வட இந்தியாவில் ராகுல் காந்தியினுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பேன். ஒரு பெண் பரிதாபத்தோட சொல்லுது, என்னைக்கு நான் என் காலில் செருப்பு போட முடியும்னு. அப்போ ராகுல் காந்தி கேட்காரு, செருப்பு போட முடியாதாம்மா, என்ன பிரச்சனை? அப்போ ஒரு அந்த சமூக தலைவர் ஒரு சொல்லார், இங்கே ஜாதிய வேறுபாடு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உரிமை மறக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். இந்த மோடி என்னைக்கு அதை மன் கி பாத்தில் பேசினாரா? சகோதரர்களே, நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ பேர் செருப்பு கூட அணிவதற்கு முடியாமல் ஜாதிய கட்டமைப்பு இருக்குது. இதை அடித்து உடைத்து தகர்த்து எல்லோரும் சமமாக வாழக்கூடிய நிலை உருவாக்க வேண்டும். இல்லை, ஜாதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது வந்து ஐரோப்பாவில இருந்து இங்க வந்தது. அதை வந்து பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கியது. நம்மை பிளவுபடுத்துவதற்காக இதை உருவாக்குனாங்க அப்படின்றதுதான் வலதுசாரி இந்துத்துவவாதிகளுடைய வாதமா இருக்கு. இது மாதிரி ஒரு மோசடியே கிடையாது. எப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் வந்து வெள்ளைக்காரன் எப்போ வந்தான்? அவன் ஒரு 200 வருஷத்துக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நீங்கள் தம்பி கிழக்கிந்திய கம்பெனி. நீங்கள் வந்து வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்து இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் பல பகுதிகளில் போனாங்க, பல பகுதியில் கைப்பற்றினாங்க, பல பகுதியில் ஆட்சி நடத்தினாங்க,
பாலப்பகுதியில் ரெஃபர்மேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. சாதிய கட்டமைப்புக்கு எதிராக வெள்ளைக்கார மிஷனரிகள் பணியாற்றியதற்கு ஆயிரம் தரவுகள் இந்தியாவில் இருக்குது. நீங்கள் வந்து ராஜாராம் மோகன் ராய் 1811 நினைக்க அவருடைய அண்ணனுக்கு மனைவி இறந்து போகிறாங்க. மிக அன்பான நல்ல பெண்மணி, அவர் உயர் சாதியை சார்ந்தவர். இவங்க கணக்குப்படி அவர் இறந்த நேரத்தில் அவருக்கு இந்த பெண்ணை வந்து சிதையில் எரிக்காவ அவர் தடுக்காரு, முடியலை. அவர் குரல் கொடுக்காரு, அவர் வேற ஒன்றும் பண்ண முடியலை. அதுக்கு பிறகு அந்த போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெடிக்குது 1822. நான் சொன்ன பெண்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இதையெல்லாம் கட்டமைத்தவர்கள் யார், எப்போது? தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை பார்ப்போம்னா இப்போ ஆதிச்சநல்லூர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, கீழடி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அங்கு கிடைத்த எந்த தரவுகளும் இப்படி ஒரு ஆதிக்க சமூகமும் ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சமூகங்களை பற்றி எந்த தரவுகளும் இல்லை. சமத்துவமாக மக்கள் வாழ்ந்ததுக்கு தான் அடையாளங்கள் இருக்கிறது. நம்முடைய இலக்கியங்களும் அதுதான் சொல்லுது. நம்முடைய இலக்கியங்கள் வந்து இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஜாதியத்தை எதிர்ப்பதில் தான் முனைப்பாக இருந்திருக்குது. பாரதி கூட என்ன சொன்ன, சாதிகள் இல்லையடி பாப்பா கொலை தாட்சி எழுச்சி பாவம்னு சொன்னார். இது பாவம்னு. ஆனால் இது வந்து முற்றிலுமாக அவங்க வந்து இப்போ என்னென்னா அந்த பொய்யை வந்து அந்த பழியை இது ஒரு மாபெரும் பழி என்று அவங்க பேரில் வாரதை அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டு 100 வருஷத்துக்கு முன்னால். அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லேன், என்னுடைய தாத்தாவுக்கு பெயருக்கு பின்னால் அவருடைய ஜாதி பெயர் இருந்து, என்னுடைய தாத்தா, எங்கள் அப்பாவுக்கு இல்லை, எனக்கு இல்லை, என்னுடைய தாத்தாவுக்கு அப்பா அவருக்கு பேரில் ஜாதி இருக்குது. அதுக்கு முந்தின வரலாறு எனக்கு தெரியாது. அப்போ அவர் 100 வருஷத்தும் இப்போ வாழ்ந்தார். எங்கள் அப்பாவே இப்போ உயிரோடு இருந்திருந்தா அவர் ஒரு 85-90 வயசு போயிருப்பார். தாத்தா 100 சில்லற வயசு போயிட்டார். தாத்தாவுக்கு அப்பா அவருக்கு என்ன பேர் இருக்கு? என்ன இது என்ன பேசிட்டு இருக்காங்க? அப்போ ஜாதி வந்து இவங்க கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்தாங்க வெள்ளைக்காரன் 100 வருஷத்துக்குள்ளதாச்சுன்னு. அதே போல திராவிடம்ன்ற சித்தாந்தமும் அப்படிப்பட்டதுதான். இந்தியாவை பிளக்கணும், பாரதம் ஒன்றாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக கால்டுவெல்லால் உருவாக்கப்பட்டது. தம்பி, இதை பற்றி பேசுகிற தகுதியே கிடையாது பிஜேபிக்கு. ஏன்னா சைனா 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆளுநர் 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணியிருக்கான். எங்கே போகிறாங்க காப்பாற்றுக்கு? இப்போ சைனா இப்படி தான் கொண்டு போயிருமான்னு தெரியாது. சைனா வந்து 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போனதை தடுக்கவே இவங்களால கொண்டு முடியலை. அவன் வந்து இந்த பேர்ல் நெக்லஸ் ஸ்கீம்லாம் வச்சுருக்கான். பேர்ல் நெக்லஸ் ஸ்கீம் ப்ராஜெக்ட்னு வச்சு நமக்கு எதிரான எதிரி எல்லாத்தையும் கட்டமைச்சிக்கிட்டு எப்பவும் இந்தியாவுக்கு நெருக்கடி. இதை பற்றிலாம் பேச முடியாதவங்க இந்த திராவிட நாங்கள் என்ன கத்தியும் வச்சுட்டா நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் தீவிரவாத அமைப்பு ஃபீட் பண்ண துப்பாக்கி வந்து ஆலையை நாங்கள் வச்சுட்ருக்கோம். உரிமைக்காக கேட்கும். இன்றைக்கி வந்து ஏன் வந்து அண்ணா அன்னைக்கு பேசினார்னா, அண்ணா வந்து ஒரு விஷனரி. அந்த விஷனரி வந்து அந்த 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 இது போக்குன்னு சொல்லுவோம், அந்த போக்கை கண்டுபிடிக்காரு. அவருடைய அறிவின் மூலமாக கண்டுபிடிக்காரு. எதிர்காலத்தில் பிரச்சனை அதான் அன்னை சொன்னார், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதில் நோக்கம் பிரிவினை இல்லை, ஃபெடரல் கவர்மெண்ட். இப்போ அமெரிக்காவில் என்ன இருக்குது? அங்கே ஃபெடரல் செட்டப்பு. இங்கே அமெரிக்காவில் வந்து இப்போ இவங்க செய்ய மாதிரி எனக்கு ஜிஎஸ்டியை வாங்கி அங்கே கொண்டு கொடுத்துட்டு உனக்கு இல்லைப்பான்னு சொல்ல முடியுமா? அப்போ நாங்கள் சொன்னது கூட்டாட்சி தத்துவம், பிரிவினை தத்துவம் அல்ல. இதெல்லாம் புரியக்கு அவங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஆளுக்கெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, அவங்க வந்து ஒரு எண்ணத்தோடு பேசுகிறார்கள். எண்ணத்தோடு பேசுகின்றவன் நம்ம ஊரில் பழமொழி சொல்லலாம், தூங்கவனே எழுப்பலாம், தூங்கவன் நடிக்கவனே எழுப்ப முடியாது. ஒன்றில் இவன் தெரியாத பரம முட்டாளாக இருக்கணும், இல்லாட்டி தெரிந்துக்கிட்டு பேசும். ஏன்னா இது எல்லாமே இவங்களுடைய ஒரு கேம்பெயின் யுக்தியை தவிர வேற எதுவுமே இல்லை. ஓகே, இல்லை இப்போ பல்வேறு வடிவங்கள் இருக்குது. இப்போ பிரதமர் மோடியை இந்த மனதின் குரல் அப்படின்றத வானொலிகள் மூலமா வந்து பேசினாரு, இல்லை ரெக்கார்டட் ஃபார்மேட்ல வந்து அதை கட்சிக்காரங்க மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு எழுத்து வடிவத்தில் ஒரு புத்தகமாக இந்த விஷயத்த இந்த வடிவத்தை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? தம்பி, இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். அதாவது இந்த பர்சுவேஷன் ஸ்கில்னு சொல்லுவோம். உங்களை நான் வந்து என்னுடைய கருத்தை ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர ஒரு ஸ்கில். கன்வின்ஸ் பண்ணுறது. நான் சொல்லுறதை ஏற்றுக்கூட வைக்கணும். இதுக்கு வந்து 3 வழி தான் இருக்குது. ஒன்று சிம்பத்தட்டிக் அப்ரோச், அதாவது ஒன்று சிம்பதி. தம்பி, நான் சொல்லுறதுல உண்மை இருக்குது, நீ இதை பின்பற்று, மாட்டிடுவ அப்படி சொல்லுது. இல்லாட்டி எத்திக்ஸு, தம்பி நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, நான் மூத்தவர், நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும், இல்லை நீ மாட்டிடுவ. இது எத்திக்கல் அப்ரோச். லாஜிக்கல் அப்ரோச் அப்படி இல்லை. தம்பி, நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த உண்மை இருக்குது,
இந்த உண்மையை நீ பார்த்துக்கிட்டு பேசுங்க. இப்போ இவர் என்ன விதத்தில் பேசுற சொல்லுங்க. இந்த மான் கி பாத் முழுக்க முழுக்க இந்த எத்திக்கல் அண்ட் சிம்பத்தட்டிக் அப்ரோச். ஆமாம், பாவம் அவனுக்கு தெரியாது. சாதாரண இவங்க நாட்டில் எத்தனை மக்கள் படிச்சிருக்கு? இந்த மோடி ராஜ்யம்னு நான் சொல்லல, அங்கே வட இந்தியா, அங்கே கல்வி அறிவு என்ன நிலைமையில் இருக்குது? அப்போ அவன்கிட்ட இந்த எமோஷனலாக பேசணுன்னு, அதாவது உணர்வுபூர்வம் பேசணும், நம்பிறான். அவனுக்கு இப்போ ஒரு சாதாரண இந்துக்கு எனக்கு ஒரு கேள்வி. இப்போ தம்பி சர்டிஃபிகேட்டில் ஹிந்து தானே, நீ ஹிந்து சர்டிஃபிகேட்டில் ஹிந்து. அப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் நீ ஹிந்து என்னன்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஹிந்துன்னு தான் சொல்லணும். அப்படி தானே? நீங்கள் அதை ஏற்படி அப்படி தான் சட்டப்படி நீங்கள் அப்படி தான். நான் உங்கள்கிட்ட கேட்க, உங்களுக்கு பெட்ரோல் விலை எவ்வளோக்கு தராவா? எல்லாருக்கும் எப்படி? எல்லாருக்கும் விலை. கேஸ் விலை எப்படி தராவா? எல்லாருக்கும் ஒரே விலை தான். டீசல் விலை எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போ எப்படி நீங்கள் ஹிந்து காப்பாற்றுது? என்ன நீங்கள் தம்பி 85% இந்துக்கள் வாழுகிற நாட்டில் நீ பெட்ரோல் விலையை இவ்வளோ உயர்த்திட்ட. அப்போ ஒரு சாமானிய ஹிந்து 53 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பெட்ரோலை 103 ரூபா கொடுத்து வாங்க. டெய்லி அவன் பாக்கெட்டில் 53 இவர் அடிச்சாச்சு. அவன் வீட்டில் கேஸ் இருக்கும், அந்த கேஸுக்கு அவன் என்ன விலை கொடுத்து வாங்க? 413 மன்மோகன் சிங் காலத்தில் வாங்கினவன் மோடி காலத்தில் 1113 வாங்கினான். இவ்வளோத்தையும் யார் அடிக்கான்? மாதம் தரம் தெரியாமல் அடிக்கான். நீ என் பாக்கெட்டை பூரா எடுத்துட்டு என்னை எப்படி அதிகாரப்படுத்துவ? நான் வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வர பணத்தை, என் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பணத்தை, ஒரு சாதாரண ஹிந்து ஒரு வேலை செய்து அவன் பிள்ளைக்கு மீன் வாங்க வேண்டிய, அரிசி வாங்க வேண்டிய பணத்தை நீ பெட்ரோல் விலையை உயர்த்தி கேஸ் விலையை உயர்த்தி எடுத்துக்கிட்டு நான் இந்துக்களை காப்பாற்றுகிறேன். யாருக்கு வேணும்? அப்போ இது அவ்வளோவுமே இந்த மான் கி பாத் நிகழ்ச்சியில் அவங்க பேசின விஷயங்களை பாருங்கள். இந்த தேசத்தை அச்சுறுத்துகின்ற, இந்த தேசத்தை வாட்டி வதைக்கின்ற ஏதாவது பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கின்றார்களா? அதுக்கான தீர்வுகளை பற்றி அதனால தான் நாங்கள் பார்த்தோம், ஓஹோ நீங்கள் எதை பேசுது, இதை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போகணும்னு சொல்லி தான் நம்ம இந்த புக்கே நம்ம எழுதியிருக்கோம். இதை படித்து பார்த்தா தெரியும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா. இது அப்படி 1000 பிரச்சனை இருக்குது. நம்ம 108 பிரச்சனையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ரஷ்யா உக்ரைன் போர், இந்த போரையே நிறுத்தி அங்க இருக்கிற இந்தியாவை சார்ந்த மாணவர்களை காப்பாற்றியவர் மோடி அப்படின்ற ஒரு பிம்பத்தை சொல்றாங்களே. நீங்க இது அவர் காப்பாற்றிய அவருக்கு கடமையா? நீங்க ஐக்கிய குஜரால் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்துச்சுமே தான். நீங்கள் குவைத்தில் இதே மாதிரி பெரிய ரெஸ்ட்லெஸ்னஸ் மறு செகண்ட் அவரே போயிட்டார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள். ஐக்கிய குஜரால் நேரடியாக போய் அங்கே குவைத்தில் இந்த மக்கள் அவ்வளோத்தையும் திரும்ப கொண்டு வந்தாங்க. இது அவர் அரசாங்கத்தின் கடமை. இதை வெளியே சொன்னால் கேவலம். இதை நான் சாதனை மாதிரி பேசினா இது ஒரு கேவலம், இது ஒரு அவமானம். ஒருவேளை மோடி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் வரப்போகுதுன்னு இதை ரொம்பவே ஏழையாரை ப்ரிடிக்ட் பண்ணி இவருக்கு பெரிய மாந்திரத்தினால தந்திரத்தினால பண்ணி அவர்களெல்லாம் முதல்ல நீங்கள் வந்திருக்கப்ப நம்ம ஊர் பேரணும். ஐயோ அந்த பிள்ளைகள் பட்ட கஷ்டம். இன்றைக்கு கூட நான் உங்களை திரும்ப சொல்லேன், உக்ரைனில் படித்துட்டு வந்த பிள்ளைகள் அவங்க படித்த கல்வியை அடுத்து என்ன செய்யணும் தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. யூனிவர்சிட்டிஸில் போனால் அவன் நீ ஆன்லைனில் படித்ததை பற்றி எங்கள்கிட்ட பேசாத என்று திரும்ப அனுப்பக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருந்துட்டு என்னால் தர முடியும். அப்போ என்ன ஹெல்ப் பண்ணிட்டாரு? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமா அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட நன்கொடை அந்த லிஸ்ட் வெளியாக இருக்குது. அது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்குது. இந்த சூழலில் நேற்று கன்னியாகுமரிக்கு உங்க ஊருக்கு வரார் பிரதமர். இந்தியா கூட்டணி கட்சியினர் குறிப்பாக திமுகவும் காங்கிரஸும் புது வழிகளை கண்டுபிடித்து கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இந்த 2 நிகழ்வுகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நீங்க பிஜேபி எவ்வளவு நூதனமா, எவ்வளவு தைரியமா, எவ்வளவு திருட்டுத்தனத்தில் ஈடுபட்டிருக்காங்க உள்ளதுக்கு இந்த தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய சான்று. இவங்க 2019 கொன்ற சமயத்தில் ராகுல் காந்தி இதே வார்த்தையை பயன்படுத்தாரு. இது லூட்டிங் முயற்சி, லூட்டிங்னா கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சின்னு அவர் பகிரங்கமாக சொல்றாரு. அவர் சொன்னால் நம்ம விட்டுரும். அன்றைக்கு தேர்தல் கமிஷனும் தெளிவாக சொல்லுச்சு, தேர்தலில் இருக்கக்கூடிய ஒளிவுமறைவற்ற தன்மையை இது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும், தேர்தலில் கருப்பு பணம் விளையாடுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும்,
இது கூடாதுன்னு அப்போஸ் பண்ணிச்சு. ஆர்பிஐயும் அதுக்கு தரப்பிலிருந்து சில நியாயங்களை சொல்லிச்சு, எதிர்த்தார்கள். பல சட்ட நிபுணர்கள் இது தவறு என்று பல முறை பேசினாங்க. இதை எதையும் கண்டுக்கிடல. சரி, கண்டுக்கிடல விட்டுரும். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த சட்டமே அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசமைப்புக்கு எதிரானதுன்னு சொன்னான். அப்போ ஒன்றிய அரசுடைய சட்டத்துறையும் இவளுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அண்ணா இது அன்கான்ஸ்டியூஷன் சொல்லலையா, இல்லை சொன்ன பிறகும் அது நாங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்தாங்களா? இந்த கேள்வி நம்ம இன்னைக்கு ஒன்றிய சட்டத்துறைக்கு முன்னால் மிக ஸ்ட்ராங்காக வைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். இதை தாண்டி கொண்டு வந்தாச்சு. நீங்கள் கொண்டு வந்தோடனே என்ன நடக்குது? இப்போ வந்து நிறைய சர்ச்சைகள் வந்தது. உச்சநீதிமன்றம் சொல்லுது, எத்தனை வாய்தா கேட்டியா? எஸ்பிஐனுடைய சேர்மன் என்ன சொன்னார்? இப்போ நீங்கள் தரக்கு டைம் இல்லை, 4 மாதம் வேணும், ஏன்னா எலெக்ஷனுக்கு தாண்டி சொல்லார். ஜூன் 30. அப்போ இது பாஸ் பண்ணி போட்டு உள்நோக்கம் இருக்குது, ஏதோ பிரச்சனை வரணும். அந்த எஸ்பிஐ சேர்மன் தான் அந்த தினேஷ்குமார் வந்து 2023 அக்டோபர் மாதத்தில் ஒரு பதவி முடிய வேண்டியது. பதவி நீட்டிப்பில் அவர் போயிருக்கார். அப்போ ஒரு பதவி நீட்டிப்பு கொடுத்ததுலேயே ஒரு உள்நோக்கம் தெரிந்திருக்கிறது. அவர் வந்து போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னால் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிடல, பட்டியலை கொடுக்க சொன்னாச்சு. பட்டியல் வந்தாச்சு. இன்றைக்கும் அரைக்குறையாக தான் போயிருக்கு. அது வேறு. இப்போ உச்சநீதிமன்றம் கடுப்பாக சீரியல் நம்பர்ஸ்லாம் வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அது பட்டியல் 1 வருஷத்துக்குள்ள கணக்கு வரல. ஆமாம். அந்த 1 வருஷத்தில் தான் பிஜேபி நிறைய பணம், 90% பணங்களை அவங்களுக்கு பெற்றிருக்கலான்ற ஒரு ஊகம் இன்றைக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் 2, 3, 4 பார்க்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பணம் பெற்றவர்களில் பலர் வந்து மிகப்பெரிய கான்ட்ராக்டர்களை எடுத்தவர்கள். அந்த கான்ட்ராக்ட் அவார்ட் ஆகுக்கு முன்னால் இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி அல்லட்டு பிரெயின் வாஷ் பண்ணி இல்லாட்டு பயப்படுத்தி இந்த கான்ட்ராக்ட் எடுக்கணும், எங்களுக்கு பணம் தரணும்னு வாங்கியிருப்பது அப்பட்டமாக நிறுவனமாகிறது. 2வது, ஒரு தன்னாட்சி அதிகாரத்தோடு, அதாவது ஒரு இடி ஐடியெல்லாம் எப்படி இருக்குன்னா யாருக்கும் கட்டுப்பட்டதில்லை. இவர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலெல்லாம் இப்போ பல பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய டாப் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் போல் இதே போன்ற அமைப்புகள் தவறுன்னு கண்டுபிடிச்சி அவங்க மீது கைது நடவடிக்கை எடுத்த வரலாறுலாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ தன்னாட்சி அதிகாரம் என்பது அதுதான். இப்போ பிரதமர் தப்பு செய்தாலும் சரி, அவர் அமைச்சரில் யார் தப்பு செய்தாலும் சரி, அவங்கள வந்து பிடிப்பதற்கான அதிகாரம் பெற்ற அமைப்புகள். இந்த அதிகாரம் பெற்ற அமைப்பை தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி ரைடு பண்ணாங்க. இந்த ரைடு போயிட்டு வர சமயத்தில் பணமும் வருது, அதே பத்திரம் வந்துடுது. அப்போ இவங்க இன்டிமிடேஷன் சொல்லுவோம், அவனை பயப்படுத்தி என் வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவன் பயந்து அரசில் இருந்துச்சு, பணத்தை கொடுத்துட்டான். எவ்வளோ பெரிய குற்றம் இது. 3வது பார்த்திங்கன்னா, சில கம்பெனி வந்து திவாலான கம்பெனி, அவன் திவால் சொல்ல அந்த கம்பெனிக்கு கடனையும் இவங்க ரைட் ஆஃப் பண்ணியிருக்கு. அந்த கம்பெனிகள் பல 100 கோடி கொடுத்துருக்கு. அப்போ 2 விஷயம் ஆகுது. ஒன்று, அவன் திவாலான கம்பெனின்னு சொல்ல சமயம் டேக்ஸ் எவேஷன் ஆகுது, டேக்ஸ் கட்ட மாட்டான், கவர்மெண்ட் வேண்டிய வரவே வரல. 2வது, அவன் நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணி கொடுத்தது அந்த பணத்தை இங்கே தான் கட்டியிருக்கான். அவர் எப்படிப்பட்ட மோசடியை இன்றைக்கு இந்த அரசு செய்து, பச்சை மோசடி என்பதற்கு வேறு எந்த சான்றும் வேண்டாம். அப்போது இதை அவங்க வைத்து கொண்டு இன்றைக்கு எதிர்கட்சியில் பேசுவதற்கு எந்த தகுதியும் அவளுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் தான் புது புது வழிகளில் ஊழல் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நேற்று சொல்கிறாரு மோடி. இப்போ இந்த 3 டெக்னிக்கும் நான் சொன்ன 4 டெக்னிக்ஸ் வந்து இந்தியாவில் யார் இப்படி பண்ணது? எவ்வளோ அழகான டெக்னிக் பண்ணி, எந்த தொடர்பும் இல்லை. இடி ரைடுக்கும் இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக நன்கொடை வந்ததுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சது தம்பி, சிஏஜி ரிப்போர்ட் வந்து 10 லட்சம் கோடி இவன் தப்பு செய்தா சொல்லுது. இதே கருத்து தான் அன்னைக்கும் சிஏஜி 2Gயில் சொன்னாங்க. எவ்வளோ சத்தம் போட்டோம்? திமுக பயந்து ஓட்டுச்சா? சட்டத்தில் ஃபேஸ் பண்ணிச்சு. இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இல்லை குற்றம் நிரூபிக்கப்படலை, அதுக்கான விஷயங்கள் இல்லை, இது ஒரு தோராயமான மதிப்பீட சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் இப்போ சிஏஜி ரிப்போர்ட் சொன்னதா இதே மாதிரி விசாரணை நீங்கள் சிபிஐ வச்சுருக்கலாம்ல, நீங்கள் நேர்மையாளாக இருந்தால் ஏன் சிபிஐ வச்சாங்களா? இல்லை இதில் சம்மந்தப்பட்ட ஆட்களை ரைடு பண்ணிச்சா? எதுவுமே பண்ணலை. அப்போது குற்றத்திற்கு மேல் குற்றம் பாஜக பண்ணிகிட்ருக்கு, எந்த குற்றத்தை அவங்க பண்ணல. இதுதான் நவீனமயப்படுத்தப்பட்ட ஊழல், இந்த எலெக்ஷன் பாண்டு. நான் சொன்ன 3-4 விதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புது புது கண்டுபிடிப்பு எவ்வளோ. இப்போ திமுகவும் தான் ஒரு 639 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வாங்கியிருக்கிறாங்க.
திமுக மட்டும் என்ன சரியான நேர்மையான கட்சியா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் இந்த கேள்வி வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ். பட் அந்த கேள்விக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான பதில் இருக்குது. திமுக இடி இருக்கா? திமுக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா? திமுக யாரையாவது மிரட்டி பணம் வாங்கியிருக்கான்னு கேட்போம். அவங்க மிரட்டி வாங்கின ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வருஷம் இந்த நாள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு தேதி வந்து ஒரு வீட்டை ரைடு பண்ணான், ஒரு கம்பெனியை அதை ரைடு பண்ணான். நாளைக்கு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணான், அடுத்த நாள் பணம் செட்டில் பண்ணான், அடுத்ததை விட்டுறான். அது ஒரு மேல் விசாரணை இல்லை. ஒரு கம்பெனி திவால்னு சொல்லான், அந்த கம்பெனிக்கு லோனை ரைட் ஆஃப் பண்ணான், அந்த கம்பெனி கொடுக்குது பணம். அப்போ இது என்னது? ஒரு பெரிய கான்ட்ராக்ட் அவார்ட் ஆகுது, அந்த கான்ட்ராக்ட் அவார்ட் ஆகும் பின்னர் பெரிய அமௌண்ட்டை வாங்க. ஸோ இந்த நூதனம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இப்போ திமுக வந்து வாங்கியிருக்கோம். எல்லா அரசியல் கட்சியும் எலெக்ஷன் பாண்டில் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏதோ ஒன்று மட்டும் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. மீதி எல்லாரும் வந்து கவர்மெண்ட்டு கொண்டு வந்தாச்சு. நீங்கள் லீகலைஸ்டு சிஸ்டத்துக்குள்ளே இருந்து எல்லாரும் டொனேஷன் வாங்கிடுது, எல்லா கட்சியும் வாங்கிடுது. இதே போன்று லூட்டிங், எக்ஸ்டார்ஷன், ஓப்பன் பரைபரி இன்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு யாராவது வாங்கியிருக்கா? அதானே கேள்வி. என் குற்றச்சாட்டை தானே இப்படி மிரட்டி வாங்கியிருக்கா? இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண வியாபாரிகள் அவனுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நாளைக்கு இதே மாதிரி இவங்க பண்ணால் யார் வியாபாரம் பண்ண முடியும்? யார் தொழில் பண்ண முடியும்? ஒவ்வொரு தொழிலதிபரையும் இப்படி மிரட்டி பணியை வச்சு பணத்தை பறிச்சேன்னா என்ன நிலைமைக்கு போகும்? இந்த சனாதனம் குறித்து நீங்கள் ஏற்கனவே பேசுனீங்க. ஆளுநர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னார். அதுவும் உங்கள் சம்பந்தப்பட்ட, உங்கள் பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஐயாவளி வைகுண்டர் அவர் சனாதனத்தின் ஒரு முக்கியமான நபர். அவர் பேசின கொள்கைகள் எல்லாம் சனாதனத்துக்குள்ளதான் வருது அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த ஆளுநர் வந்தாருன்னா நான் அவருக்கு ஒரு நாள் இந்த ஐயாவளியினுடைய அந்த ஏடு வாசிப்பு நிகழ்ச்சியில் அவரை கொண்டு உட்கார வைங்க. இவர் அவங்க வாசிக்கிறது ஒரு பாக்கெட்டு. அப்போ இவர் பேசுகிற சனாதனத்துக்கும் நாங்கள் பேசுகின்ற தர்மத்திற்கும் என்ன இடைவெளின்னு அவருக்கு தெரியும். தம்பி, ஐயா சொன்னார், ஜாதியை தோற்றுவித்தவன் நீசன். நீசன்னா உங்களுக்கு தெரியுமா? துன்மார்க்கன், அகோர பாவி, இதான் நீசன் உள்ள வார்த்தை சொல்லுவோம். சாதியை தோற்றுவித்தவன் நீசன். அப்போ சனாதன சாதிய கட்டமைப்பை தோற்றுவித்தவர்கள் ஐயாவுடைய பார்வை நீசர்கள். இவங்க கோயிலுக்குள்ளே போய் ஒத்துடுவாங்களா? அவர் சொன்னார், மகனே உன்னை கோயிலில் விடலை, நீ வா, உனக்கு நான் தாங்கல் கட்டுவேன், பதி கட்டுவேன். அதான் ஐயா பதி. ஐயா பதி என்றால் அந்த ஐயாவளி வழிபாட்டு முறையினுடைய கோவில். யார் வேணா வாப்பான்னு சொன்னார். நீங்கள் சுவாமி தப்பர் வந்து அவர் கிணறு போட்டிருக்காரு, பொது கிணறு. எல்லா மக்களும் வாங்க தண்ணி குடிங்கன்னு சொன்னார். பொது கிணத்துல தண்ணி குடிக்க முடியாது, கோயில் கழிவுடைக்குள்ளே போக முடியாது, இன்றைக்கும் போக முடியாது, அர்ச்சகர் ஆக முடியாது. அப்போது இப்படிப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்கினவர்களை நீசர்கள் என்று வர்ணித்தவர் அவர் ஒரு தர்மத்தை போய்த்தார். அதுதான் தமிழ்நாட்டின் தர்மம். இங்கு இன்றைக்கு தங்களை இந்துக்களாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய தர்மமும் அதுதான். அது என்ன தர்மம்னா, தாழ கிடப்பவர்களை தற்காப்பதே தர்மம். அப்போ சமூகத்தில் தாழ்ந்து பணிந்து கிடக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பது தர்மம் என்ற தர்மம் தான் தமிழர் கோட்பாட்டில் இருக்கக்கூடிய தர்மம். இந்த தர்மத்தை அவர் ஒத்துக்கிடுவாரா? இந்த தர்மத்தை அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவர் திமுகவில் தான் உறுப்பினர் ஆகணும், பிஜேபியில் ஆக முடியாது. ஏன்னா பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ இந்த தர்மத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. இப்போ தேர்தல் ஆணையம் அதனுடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் ஒரு விமர்சனத்திற்கு உரிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. 2019 பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்து முஸ்லீம் பிரிவினை வந்து பேசினாரு, புல்வாமா விஷயத்தை மேற்கோள் காட்டி பேசினாரு, பாலக்கோட்டு தாக்குதலை மேற்கோள் காட்டி பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்தது. அதுக்கு பிறகு இதை எதிர்ப்பு தெரிவித்த தேர்தல் ஆணையர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போனாரு. இவர்களால் கொண்டு வரப்பட்ட அருண் கோயல் அவர் இப்போது ராஜினாமா செஞ்சுட்டு போனாரு. காலியாக இருந்த 2 தேர்தல் ஆணையர்கள் அந்த பணியிடத்திற்கு 2 பேரை இப்போ வந்து நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்துச்சு. நேற்று முன்தினமே பிரதமர் மோடி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் கூடி 2 தேர்தல் ஆணையர்களை நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு தேர்தலில் நீங்க தொடர்ந்து பங்கேற்பவர், இந்த தேர்தல் வந்து நியாயமா நடக்கும், இந்த தேர்தல் ஆணையர்கள் நியாயமாக செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா, ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இப்போ நாங்கள் தேர்தலில் அதீத வெற்றி பெறுவோம் என்று இவர்களை சொல்வதை வைக்கும்போது பலருக்கு
இந்த தேர்தல் நடைமுறை எப்படி இருக்கு என்பதில் பெரிய சந்தேகம் வந்திருக்கு. அது இந்த சந்தேகத்தை வலுவூட்டும்படியாக 2 சம்பவம் நடந்திருக்கு. முதல் சம்பவம் என்னென்னா, இவங்க கொண்டு வந்த சட்டம். ஏற்கனவே நம்மகிட்ட இந்த நடைமுறை என்னென்னா, ஜனநாயகத்தின் 4 தூண்களான 1 பாராளுமன்றத்தின் சார்பில் யார்? பிரதமர். இந்த ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக கருதப்படுகின்ற டிசெண்டிங் வியூ, எதிர்த்தரப்பினுடைய கருத்தை கேட்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர். 3வது ஜனநாயகத்தின் 30 தூண்களில் ஒன்றான ஜுடிஷியரி, நீதிமன்றம் 1. சாதாரணமாக உச்சநீதிமன்றம் நீதிபதி 1. சாதாரணமாக இந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் என்று பார்க்குற நேரத்தில் பாராளுமன்றமும், அதே போன்று அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு போகிறதா இல்லை என்பதை பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உச்சமன்றம், நீதிமன்றம். 2க்கு தான் அதிகாரம் இருக்குது, பாராளுமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும். நீங்கள் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மாநில சட்டமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் இருக்கும். எவ்வளவு அழகாக அதை காயின் பண்ணியிருக்காங்க. அதில் உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் நேர்மையாக பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலங்காலமாக இந்தியாவில் தேர்தல் அறிமுகப்படுத்த நாள்லேருந்து இன்னைக்கு வர தேர்தல் நடைமுறைப்படுத்துகின்ற தேர்தல் ஆணையாளர்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது, எந்த அழுத்தத்துக்கும் அவர்கள் ஆளாகிவிடக்கூடாது. எனவே அவர்கள் ஒரு தனி அதிகாரம் பெற்ற அமைப்பாக தேர்தல் கமிஷன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைமுறையை ஒரு சார்பு தன்னை இருப்பதற்காக இந்த 3 பேரையும் குழு வச்சது. அப்போ இதை எடுத்து நீங்கள் ஒன்றா காலி பண்ணி 2 உங்கள் பக்கம் ஆக்கச்சுமே உங்களுக்கு இன்டென்ஷன், ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட நோக்கம், உள்நோக்கம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரியுது. அது 1. 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ நியமிக்கப்பட்டிருக்க நபர், அதில் இந்த ஞானேஷ்குமார் என்பவர் இந்த காஷ்மீர் சம்மந்தமான ஆர்டிகிள் 370 அதை ஸ்கிராப் பண்ண, அந்த இதை சூப்பர்வைஸ் பண்ணாருன்னு அவரை பற்றி தகவல்கள் வருது. அது மட்டும் இல்லை, அயோத்தி ராம் ஜென்மபூமி அந்த கமிட்டி அந்த பரிபாலனங்கள் செய்தது, அந்த விஷயங்களை கையாண்டது, இப்படி பல்வேறு விஷயங்களை அவரை பற்றி சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்டவராக இருந்தால் இவங்களுடைய ஒரு கைப்பாவையாக இருந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு ஐயப்பாடு வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லை, நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது, அது பற்றி பல சர்ச்சைகள் எழும்புச்சு. அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை பிஹெச்எல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்க கொடுத்துருக்கு. அதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் பாஜகவில் பொறுப்பு வகிக்கக்கூடிய 4 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இதெல்லாம் முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழுக்க 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 தேர்தலை மேனிப்புலேட், அதாவது தேர்தலை தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸும் தேர்தல் கமிஷனும் உச்சநீதிமன்றமும் அதை கண்காணித்து அது நடக்காமல் உறுதி செய்வது நம்ம ஜனநாயகத்துக்கு நல்லதாக உகந்ததாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஓகே, இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை கருத்து கணிப்புகள் வெளியாகிருக்குது. இப்போ இந்த தமிழ்நாட்டிலையும் சி ஓட்டர்ஸ், ஏபிபி 2ம் சேர்ந்து நடத்தின கருத்து கணிப்பில் திமுக தான் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்ற முடிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மற்ற ஒரு சில ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளில் பாஜக 2ஆம் இடம் பிடிக்கும், தமிழ்நாட்டில் 18% வாக்கு வாங்குவாங்க, 20% வாக்கு வாங்க, 6 சீட்டு ஜெயிப்பாங்க, 10 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்றாங்க. அண்ணாமலை பாஜக தலைவர் இவங்கெல்லாம் கம்மியாக சொல்றாங்க, நாங்க 25% வாங்குவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை பார்த்து உங்களுக்கு வேடிக்கை தெரியலையா? இல்ல, கான்பிடென்ட்டா பேசுறாரு. நான் ஒரு வீடியோ வாக்கு மூலமா தர்றேன், இந்த வீடியோ வச்சுக்குங்க, நாளைக்கு என்ன பார்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு வேற கேள்வி இவர் என்ன லைபிலிட்டி கிட்ட இருக்கு? இவர் என்ன செய்யறாரா? தூக்கில் தூங்கிடுவாரா? இல்லைன்னா இல்லை அவருக்கு அவருடைய பேச்சுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் என்ற தொடர்பு இருந்திருக்கா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்றை அடிப்படையாக புரிஞ்சுக்கிடும். திமுகவோட கூடுதல் ஓட்டு வாங்குவோன்னு சொன்னால் ஊரு காரி துப்பிடும், ஏனுமே ஏற்றுக்கிட மாட்டான். அது சப்ஜெக்டை விட்டுட்டாங்க. இவங்களுக்கு நாங்கள் செகண்டில் இருக்கணும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும். நீங்கள் ஏடிஎம்கேக்கும் திமுகவுக்கும் நிறைய போட்டி இருக்குது, நாங்கள் மோதிட்டு இருக்கோம், அது வேறு. ஆனால் அதிமுகவோட பெரிய கட்சி பிஜேபின்னு சொன்னால் இதை போய் இது ஒரு விவாத பொருளாட்டம் எடுக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ இது என்னென்னா, இது ஒரு அட்டம்ப்ட் தான். எப்படி நாங்கள் ஒரு பெரிய கட்சி இன்னும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தந்திரத்தை, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் சொல்லுகிறேன், ஒரு தொகுதி கூட அவங்க ஜெயிக்க முடியாது. இல்லை, 2035 அண்ணாமலை தான் பிரதமர் வேட்பாளர்
அது வரைக்கும் மோடி இருப்பாரு, அதுக்கு பிறகு வந்து அண்ணாமலை தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அவர் ஜாதகத்திலே அப்ப சொல்லியிருக்காரு. நாட்டுக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாட்டுக்கு நிலைமை ஓகே. அதாவது நீங்கள் என்னன்னா, நீங்கள் வந்து திமுக ஒரு மிக வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. 51% வாக்கு ஒரு கட்சி வாங்கணும்னா மும்முனை போட்டியில் எங்களுக்கு சென்டம் தானே முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் எங்கே 6, அதுக்கப்புறம் எங்கே 5, இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரும்பான்மை மக்கள், என்ன வார்த்தை என்னது, பெரும்பான்மை மக்கள் திமுகவை ஆதரிக்கிறார்கள். நாங்கள் 40க்கு 40 வெற்றி பெறுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அது அவங்களே ஒத்துக்கிட்டாச்சு. இந்த 18 எப்படி வந்து 6 வாங்கும் உள்ள கேள்வி தான் அடுத்தது வருது. கடந்த 3 ஆண்டுகள்ல வந்து ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்குது அப்படின்னு 10 ஆண்டு மோடிக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி, 10 ஆண்டு மோடி ஆட்சியில் வந்திருக்க ஆன்டி இன்கம்பன்சி, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாதது, தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் தராதது, தமிழ்நாட்டு மக்களை சும்மா ஏதாவது எமோஷனலாக பேசுவது. நீங்கள் இப்போ கூட பாருங்க, நான் தமிழில் பேசுவேன், ஏன்னா தொழில்நுட்பத்தை வச்சு பேசுவாரான், ஏன் சொந்தமாக பேச வேண்டியதானே? தம்பி, என்னுடைய கேள்வி, ஐநாவில் போய் திருக்குறள் சொல்றாரு, அது உங்களுக்கு அதை நீங்க விரும்பலையா, ரசிக்கலையா? வந்து திருக்குறள் வந்து உலக பொதுமறை, மோடியை விட பெரிய ஆட்கள் கூட அதை படிக்கலாம். ஏன்னா அது உலக பொதுமறை. இன்னைக்கு என்னை வேறு எந்த சமய நூல்கள் எடுத்துட்டாலும் அந்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் அல்லது நடுநிலையாளர்கள் தான் படிப்பாங்க. இது வந்து அப்படி இல்லை, இது பொதுமறை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல். வாழ்வியல் பற்றி பேசக்கூடிய நூல், அரசியல், வாழ்வியல், சமூகவியல் இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவவியல் எல்லாம் பேசக்கூடிய புத்தகம். அப்போ அந்த புத்தகத்தில் கூடிய ஒரு வார்த்தை ஒரு நம்ம ஷேக்ஸ்பியர் கோட்டை யாரை சொல்லுவோம், நம்ம யுத்தத்தை பற்றி பேசுவோம்னா யாரை சொல்லுவோம், அலெக்சாண்டரை பற்றி பேசுவோம், அவர் கோட்ஸை பற்றி சொல்லுவோம். உழைப்பை பற்றி பேசுவோம், எளிவனை பற்றி, ஆபிரகாம் லிங்கனை பற்றி பேசுவோம், மண்டேலாவை பற்றி பேசுவோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. அவருக்கு கோட்டு வந்து அவ்வளோ அற்புதமான கோட்டு, அதை அவர் பேசினார். அதை நீ விட்டுரும். ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளையை விட்டால் எத்தனை நாளில் ஒரு மொழியை படிக்கும்? ஒரு வருஷத்தில் படிச்சிருமா? 2 வருஷத்தில் கொஞ்சம் நல்லா படிச்சிருமா? 10 வருஷம் இருந்ததில்ல. அவர் தமிழ் பற்றாளர்னா தமிழ் மொழியை படிச்சிருக்க வேண்டியதானே? அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப்போட உங்கள்கிட்ட தமிழில் பேசுவாராம். இது அவர் பேசண்டே, யார் வேணால் பேச தம்பி. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தினா நீங்கள் இப்போ ஹிந்தி உலகத்தில் உள்ள எல்லா மொழியிலையும் பேசலாம். அது ஒன்றும் விஷயமே இல்லை. இது எல்லாமே தம்பி தந்திரம் தான், சூழ்ச்சி. அது வந்து மக்கள்கிட்ட வந்து அப்படியே அவங்கள அப்படியே எடுக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுது. தமிழ் அவர் அங்கீகரிச்சிருந்தால் எத்தனை ஏவுகணை விட்டாவ? மகேந்திரகிரி நம்ம தானே இன்னைக்கு ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. தமிழில் பேர் வைக்க வேண்டியது தானே? நீங்கள் வந்து ஒரு ராக்கெட்டுக்கு எத்தனை ட்ரெயின் ஓடுது தமிழ்நாட்டில்? வந்தே பாரத் அது இதுன்னு பேசுது. நீங்கள் தமிழில் பேர் வைங்க, தமிழில் எழுதி போடுங்க கொஞ்சம் இடத்துல. நீங்கள் செய்தீங்களா? திருக்குறள் ஒரு காரியம் செய்யுங்க, இந்தியா பூரா பாடப்புத்தகத்தில் சேருங்க. நாங்கள் திருக்குறளை அனைத்து மாநிலங்களிலும் பாடப்புத்தகத்தில் சேர்த்திருக்கின்றோம். ஒன்றே குலம் ஒருவன தேவன் என்ற உயரிய கருத்துக்கள் தமிழில் இருக்குது. திருமணத்தில் அதை பாடத்தில் சேர்த்துருக்கோம். யாதும் ஊரே யாவலின் கேரு ஊப்பியில் சொல்லுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் யாவரும் கேளீர் எல்லோரும் உறவுகள் என்ற தத்துவத்தை பரப்ப சொல்லுங்கள். இதையெல்லாம் விட்டுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க வரைச்சுமையா, நான் தமிழை நேசிக்கிறேன், தமிழ் எனக்கு உணர்வோடு இருக்கிறது. கேரளாவில் போச்சுமையா, நான் மலையாளத்தை நேசிக்கிறேன், மலையாளிகள் என்னோட உறவோடு ஒட்டினவர்கள். ஒரிசாவில் போச்சுமையா, ஒரியா மக்களவை. இதெல்லாம் யாருக்கு வேணும்? இந்த பட வேலைகள் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அந்த பட வேலை தான் இது. ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு மிக முக்கியமாக தேர்தல் நெருங்குகின்ற இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த சூழலில் சிஏஏ சட்டத்தை வந்து நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்த சமீபத்தில் ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இப்போ கடந்த காலத்தில் இந்த சட்டத்திற்கு ஓட்டு போட்டு ஆதரித்தவர்கள் அதிமுகவினர். ஆனால் அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு எதிர்க்கிறாங்க. திமுக வந்து இரட்டை வேடம் போட்டது அப்படின்னு சில பத்திரிகை ஆதாரங்கள்லாம் எடுத்து காட்டுறாரு. துரைமுருகன் இப்படி பேசினாரு, தினமலர்ல இப்படி தலைப்பு செய்தி வந்திருக்குது பாருங்க. தினமலர் தலைப்பு செய்தி உங்களுக்கு தெரியும், நிறைய தலைப்பு செய்தி வரும், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். தம்பி, சிஏவை பொறுத்தவரை அன்றைக்கு நாடு முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. திமுக முழு அளவில் களத்தில் நம்ம நின்றோம். அந்த போராட்டங்கள் இருந்தோம். நம்ம அதில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்ம செய்திருக்கோம். சிறுபான்மை மக்களுக்கு அது எந்த விதமான டிஸ்பியூட்டும் திமுக இல்லை. அந்த குற்றச்சாட்டுக்குள்ளே போக வேண்டாம். அதிமுக வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்தது? நான்
சட்டமன்றத்தில் பேசினேன். நான் அப்படி வீடியோ தரேன், என்கிட்ட இப்பவும் இருக்குது. நான் சட்டமன்றத்தில் சிஏ பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்போ அவர் எடப்பாடி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுனார். என்ன, யாருக்கு இங்கே பாதிப்பு, யார் பாதிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க அப்படிலாம் பேசினார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அது ஒரு பக்கம். அவங்கள்ட்டே நாங்கள் வரல. நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன், பிஜேபி வந்து வட இந்தியாவில் கூட சொன்னதை சொல்லி வாக்கு கேட்கல. எனக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட பேசினார். அங்கே பிரச்சாரமே வந்துடுது சிறுபான்மையா பெரும்பான்மையா, 80க்கும் 20க்குமான தேர்தல், 80க்கும் 20க்குமான. இது எவ்வளவு அசிங்கமான ஒரு பிரச்சாரம். அப்போ அதை உச்சகட்டம் ஆக்குவதற்கு தான் இந்த சிஏவை இப்போ சொல்லுவது. இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு பெரும்பான்மை சமூக மக்களை பாஜக வந்து மோடி பயத்துல இருக்கிறாரா? தேர்தலில் எதுவும் தனக்கு கை கொடுக்காது, சிஏஏ இந்த மாதிரி 80-20 இந்த பிரச்சாரம் தான் கை கொடுக்குன்ற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்களா? நான் 100% சொல்ல, நாள் போக போக எங்களுடைய நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. எந்த ஒரு அநீதியும் ஒரு இடத்துல போய் நிற்கும். கண்டிப்பாக இந்த மோடி ஆட்சியுடைய அநீதி இதில் முற்றுப்பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இந்த 10 ஆண்டு காலத்தில் இவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை கையாளவே இல்லை. முழுக்க முழுக்க அவங்க மத ரீதியாக அந்த காஸ்ட் கன்சாலிடேஷன், ரிலீஜியஸ் கன்சாலிடேஷன், இவற்றையெல்லாம் ஜாதி மதம் இப்படிப்பட்ட கட்டமைப்புகளை நம்ம வந்து பலப்படுத்தி அதன் மூலமாக வாக்கு வாங்க முடியுமா என்றுதான். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா, இல்லை, இந்த ஹிந்துத்துவ நேஷனலிசம் அப்படின்ற இந்த ஐடியாலஜி வந்து எடுபடாதா? நீங்கள் வந்து நீங்கள் வட இந்தியாவில் இது பல இடங்களில் எடுப்பட்டு தான் அவங்க ஆட்சியை கைப்பற்றினாங்க. நம்ம அதை மறக்க முடியாது. நிலைமை மாறி இருக்குன்னு சொல்றீங்க. மறக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பல கேள்விகள் நாங்கள் வைப்பது போன்று பலர் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்து சமூகத்திற்கு சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? நான் இந்த டிபேட் மூலமாட்டே கேட்கும், இந்த தமிழ்நாட்டில் எத்தனை இந்துக்கள் எழும்பி மோடி ஆட்சியில் எனக்கு இன்னென்ன பலன்கள் கிடைத்தது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நேர மாற்றி கேட்பான், திமுக ஆட்சியில் என்னென்ன பலன் கிடச்சி. நீங்கள் ஒரு ஊரில் போய் கேளுங்க, 10 பெண்கள் கை வைத்தோம், எனக்கு வந்து மகளிர் உரிமை தேவை கிடக்குது. 10 பெண்கள் கை வைத்தோம், எனக்கு முதியோர் உதவி தேவை. இன்னும் 10 கையை தூக்கம், எனக்கு விதவைகள் உதவி தேவை கிடைக்குது. ஒன்று சொல்ல, நான் பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வரேன். இன்னொரு பிள்ளை சொல்லும், நான் ஸ்கூலில் படிக்க எனக்கு எல்லாமே கல்வி இலவசமாக கிடைக்குதுன்னு. அடுத்த ஒரு தாய் சொல்லலாம், எனக்கு ஹையர் எஜுகேஷன் போகிறா, குடும்பத்தின் முதல் பட்டதாரி, முழுமையான உள்ள கல்வி ஃப்ரீன்னு சொல்லலாம். இன்னொரு தாய் சொல்லலாம், என் பிள்ளை புதுசாக டிகிரி படிக்க போகிறா, 1000 ரூபா புதுமை பெண் திட்டம் கிடைக்குது. என்ன அது? நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. நான் இந்த கேள்வியை நான் பல இடங்களில் கேட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ஒன்றிய மோடி அரசால் ஏதாவது நன்மை நடந்திருக்கா? ஒரு இந்து இளைஞன் எழும்பி இதனால் எனக்கு வேலை வாய்ப்பு கிடச்சி, இதனால் எனக்கு இந்த சலுகை கிடச்சி, இந்த ஆட்சியின் மூலமாக என்னுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, என்னுடைய சமூக அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது சொல்ல முடியுமா? அல்ல, இது கண்டிப்பாக இந்த கேள்வி நாடு முழுவதும் மக்களால் எழுப்பப்பட்டால், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து சமூக அமைப்புகளோடு சேர்ந்து இந்த கேள்வியை கேட்க வைத்தால் நிச்சயமாக உங்கள் மண்ணை கவுவது உறுதி உறுதி உறுதி. சிஏஏ விவகாரத்தில் இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலையும் சரி, ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்புறாங்க. இதனால் நீங்க ஏற்கனவே எடப்பாடியார் சொன்னாருன்னு சொன்னீங்க, அதே கேள்வி தான் கேட்குறாங்க. இதனால் இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு பாதிப்புன்னு சொல்லுங்க, அதுக்கு பிறகு பேசலாம். இது வந்து நீங்க ஓட்டுக்காக இப்படி பேசுறீங்க, சிறுபான்மை வாக்குக்காக. அதான் இவங்க வந்து அவங்க கொண்டு வந்து சட்டம், அவங்கள படிக்க சொல்லுங்க. ஏன் அதில் வந்து இஸ்லாமிய மக்களை பிரியப்படுத்தி காட்டுகிறது? நம்ம அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது, ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், இனத்தின் பேரால், மொழியின் பேரால் யாரையும் என்ன செய்யக்கூடாது, பிரித்து பார்க்கக்கூடாது. அப்போ இது எல்லாருக்கும் அப்ளிகபிள்னா இது கூட சட்டமே வேண்டாமா? நீங்கள் யாருக்கும் பாதிப்புன்னு சொல்லி நான் வந்து ஒரு சமூகத்தை பேர சொல்ல நான் விரும்பலை இன்னும் வச்சுருங்களா. எந்த சமூகத்துக்கும் இதனால் பிரச்சனை இல்லை. யார் யாரெல்லாம் அன்றைக்கி வந்து குடியிருந்தாங்களோ அவங்க இந்தியாவில் இவ்வளோ நாள் குடியிருந்தால் நாங்கள் வந்து அவங்களுக்கு கரண அடிப்படையில் அவங்கள உள்ளே கொண்டு வரோன்னு சொன்னால் யார் பேச போகிறா? இது கொஸ்டினே வராதில்ல. நீங்கள் எப்படி ஒரு சமூகத்துக்கு மட்டும் நீங்கள் இது பண்ண முடியும்? அது ஏற்றுக்கூடக்கூடியது இல்லைல்ல. அது ஒரு மனிதநேயம் இல்லைல்ல, ஒரு மனிதநேய சிந்தனையோடு பார்க்க முடியாதுல்ல. இல்லை, அது வெளியில தானே, இந்தியாவுக்குள்ளன்னு கேட்குறாங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் அமித்ஷா அன்னைக்கு என்ன பேசினாரு? கரையான்கள் போல் இங்கே வந்து நம்ம நாட்டை அரிச்சிட்டு இருக்காங்க,
சில சமூகங்களை சொன்னாங்க. அந்த கரையான்களை வந்து அதில் கிளியர் பண்ண போகிறான்னு. நோக்கமே தானே. ஏன் இந்த நோக்கம் நீங்கள் தமிழ்நாட்டு கான்டெக்ஸ்ட் விடுங்க. தமிழ்நாடு பெரியார் பிறந்த மண்ணு. இங்கே வந்து பல நம்மையும் அங்கேயும் ஒப்பிடவே முடியாது. நம்மையும் அதையும் ஒப்பிட முடியாது. நீங்கள் ஒரு மிலிட்ரிக்காரன் ட்ரெயினில் போகிறான், அவன் வந்து யூபிக்காரன், அவன் சொல்ல நான் வந்து நீங்கள் எல்லோரும் மோடிக்கும் யோகிக்கும் தான் ஓட்டு பண்ணோம் சொல்லிட்டு 3 பேரை சுட்டு கொள்ளான். அந்த 3 பேர் இஸ்லாமியர்கள். அது துப்பாக்கி பட்டு இன்னொருத்தன் செத்து போகிறான், அது வேற. 4ல் 3 இஸ்லாமியர். இது ஒரு செய்தியை சொல்லுது. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டோட நிற்காது. பார்த்துக்கா இல்லாதவனுடைய நிலைமை இதுதான். என்ன சொன்னா, அவன் மனதில் பாதிக்கப்பட்டவனா? என்ன பாதிக்கப்பட்டவன்? மனதில் பாதிக்கப்பட்டவனுக்கு செலக்டிவாக சுட தெரிஞ்சுதா? செலக்டிவாக அந்த ட்ரெயினில் இஸ்லாமியர் மட்டும் தான் இருந்தாங்களா? இல்லை, நீங்கள் இந்த மனநிலை பாதிப்பு அப்படின்றப்ப இன்னொரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நேற்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, இந்த சண்டிகர் மேயர் தேர்தல் வழக்கு வருது. அதில் அந்த ஓட்டை வந்து திருத்தி போட்டாருல்ல அந்த அதிகாரி, கேமராவில் சிக்கினவர், அவர் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே நான் மனநிலை பாதிப்பு இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அன்னைக்கு சீட்டை திருத்திட்டேன்னு நான் வந்து ஒரு புரியாம கோர்ட்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. ஸோ இல்லை, மீண்டும் அதான் அந்த கேள்விதான் வருது. இந்தியாவில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றதுதான் அவங்களோட வாதம். இன்னைக்கு முழுக்க முழுக்க பாதிப்பு தான். நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க பாதிப்பு. இப்போ இதை பற்றி ஒரு தனி விவாதமே நம்ம வைக்கலாம், நான் அவ்வளோ அதுக்குள்ள சப்ஜெக்ட் இருக்கு. நான் எளிதில் புரியும்படி நான் சொல்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் வந்து இந்த சிஏஏ கொண்டு வரீங்க, ஓகே, ஏன் நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணணும்? ஒரு ஆளை ஏன் தனிமைப்படுத்தணும்? இது நீங்கள் பொதுவாக அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இது எல்லாருக்கும் பொருந்துபடியாக நீங்கள் கொண்டு வந்தால் என்ன பிரச்சனை? யார் இப்படி? உங்கள் புத்தகத்தில் ஹிட்லர் எல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறீங்க. ஹிட்லரும் இப்படி நியூரம்பர்க் சட்டங்கள் அப்படின்ற பேரில் யூதர்களை இப்படி இன ஒதுக்கல் வந்து செஞ்சாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதை ரெண்டையும் அப்படி ஒப்பிட முடியுமா, மோடியும் ஹிட்லரையும்? நீங்கள் பிஜேபிக்கு கொள்கை என்பது ஹிட்லர் விட்டது காப்பி அடிக்கப்பட்ட காரியங்கள் தான். ஹிட்லர் எப்படி ஹிட்லர் 2-3 முக்கியமான விஷயத்த சொன்னார். அந்த இன எழுச்சின்னு சொல்லி பயங்கரமான இன சுத்திகரிப்புன்னு சொன்னான். இவங்க என்ன சொன்னாங்க? மத சுத்திகரிப்புன்னு சொன்னாங்க. புரியுது? என்னன்னா வேற பிரச்சனை வந்துடும். ஏன் ஜாதி சுத்திகரிப்பை சொல்ல வேண்டியதுதானே? ஏன் சொல்லலை? அப்போ அவனை மாதிரி அவங்க இன சுத்திகரிப்புன்னு சொன்ன மாதிரி இவங்க இந்த மத சுத்திகரிப்புனால சோறு கிடைக்குமா? வளர்ச்சி வருமா? அமைதி வருமா? ஒரு ஹார்மோனியஸ் லிவிங் வருமா? ஒன்றுமே வராது. ஹிட்லர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னான். அதே மாதிரி இவங்க வந்து தொடர்ந்து அந்த கருத்தை பேசிகிட்டு இருக்காங்க. ஹிட்லர் வந்து உண்மையிலே சாமானிய மக்களை பற்றி அக்கறைப்பட்டிருந்தா ஒரு நல்ல கவர்மெண்ட்டை டெலிவர் பண்ணியிருக்க முடியும். டெலிவர் பண்ண முடியலை. கடைசியில் அவர் தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமைக்கு போனான். இப்போ நீங்கள் அதே கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய பேச்சு, இவருடைய செயல், இவர் எப்படி கட்டமைக்காரு, எப்படி மக்களை தன் பக்கம் திருத்துறாருன்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக என்னது, அவர் பேசுவது ரிட்டரிக்கல் ஸ்பீச், அதாவது ஆர்னமெண்டல் ஸ்பீச், எழுதி வாசித்து அந்த டெலி ப்ரொமோட்டரில் வச்சு அவர் பேசக்கூடிய பேச்சு. இதெல்லாம் பெரிய தயாரிப்பாடு உள்ளது. இந்த பேச்சு அவ்வளவு நீங்கள் பாருங்கள், எந்த பேச்சும் யதார்த்தமாக இருக்காது. எல்லா பேச்சும் மக்களுடைய உணர்வை தூண்டுகின்ற விதத்தில் இருக்கும். இது அப்படியே ஹிட்லர்லேருந்து காப்பி அடித்தது. அந்த ஆளுக்கு பேச்சு ஒவ்வொன்றும் மக்களுடைய உணர்வை தூண்டுகின்ற விதத்தில் இருக்கும். அந்த உணர்வை தூண்டுகின்ற விஷயத்தில் வரைச்சுமையும் அவன் கோர் இஷ்யூவை விட்டுக்கிட்டு அன்னைக்கு யூதர்களுக்கு எதிராக திசை திருப்பி விட்டான். இங்கே இவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை திசை திருப்பி விட்டு இல்லாத ஒன்றை கட்டமைச்சு இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தல் இருக்கிறது இன்னும் பயப்படுத்தி. நீங்கள் வந்து நான் ஒரு ஆர்எஸ்எஸ் தம்பிகிட்ட கேட்டேன். அவன் வந்து ஊரில் கபடி விளையாடக்கு கோர்ட்டு போட சமயத்தில் அது பாகிஸ்தான் நினைச்சிட்டு நீ போ. எப்படி பாகிஸ்தான் தம்பி இப்படி சொல்லாமா? அவன் இஸ்லாமியன் நினச்சிட்டு போ, அவன் வீழ்த்தனவனு சொல்லி அனுப்பான். அவன் இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கான தேவை என்ன? அப்போ இல்லாத ஒரு எதிரியை இருப்பதாக காட்டி நீங்கள் கட்டமைத்து அவன்கிட்ட ஒன்று நான் பாதுகாக்க போகிறேன், என்னை விட்டு அவனை யாரும் பாதுகாக்க முடியாது என்று சொல்லி பெரும்பான்மை சமூகத்தை ஏமாற்றுகின்ற, நீங்கள் அவளை மூளைச்செலவை பண்ணுகின்ற, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுகின்ற ஒரு வேலையை தான் நீங்கள் செய்துட்ருக்க. எனவே தான் ஹிட்லர் எதை செய்தாரோ
அதைத்தான் மோடி செய்கிறார். ஹிட்லருக்கு என்ன நடந்ததோ அதான் மோடிக்கு நடக்கும் என்று இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் நாங்கள் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பிரதமர் மோடி வந்து இந்த நாடே வந்து எனக்கு குடும்பம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. பாஜக கட்சியில எல்லாரும் A to Z நாங்க எல்லாரும் மோடி பரிவார் அப்படின்னு அவங்களோட ட்விட்டர் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாம் பின்னாடி பிராக்கெட் போட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் மோடி பரிவாரில் இருக்கிறீங்களா? நீங்களும் இந்த நாட்டோட தம்பி, நம்ம வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஓகே, முதல்ல மோடி தன்னுடைய உள்ளார்ந்த தன்னுடைய மனசாட்சிப்படி இந்த ஐயா வைகுண்டர் பற்றி பேசுறாங்கல்ல, ஐயா கோயிலில் போனீங்கன்னா ஒரு கண்ணாடி மட்டும் இருக்கும். அந்த கண்ணாடி எதுக்குன்னா, நீ போயிட்டு செல்ஃப் கொஸ்டினிங் ஒன்றை கேள்விகள். மோடி மனசாட்சியோடு போய் நின்று கொண்டு மணிப்பூரில் கலவரம் இருந்தபோது ஏன் நான் அமைதியாக இருந்தேன், குஜராத் வன்முறையின் போது ஏன் நான் அமைதியாக இருந்தேன், தொடர்ந்து CAA போராட்டத்தின் போது இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நான் ஏன் அமைதியாக இருந்தேன், இந்த கேள்விகளை பதில் சொல்லுவாரா? 2 கோடி மக்களுக்கு நான் வேலை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டுக்கு கொடுத்த நான் கண்ணாடியில் பதில் சொல்லுவாரா? தம்பி, அவருக்கு மனசாட்சியே அவருக்கு இடம் கொடுக்காது. அவர் பிரிவினை பற்றி பேசி தாழ்ந்து படுத்து கிடக்கூடிய மக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அவருக்கு பரிவார் வச்சா என்ன, வைக்காம பண்ணா? இது இந்த கூட்டம் வந்து என்னன்னா, இது பிழைப்பு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு அவர் இருந்தால் தான் பிழைக்க முடியும்னு நினைக்குது. அதனால இந்த கூட்டம் வந்து பேசிகிட்டு இருக்குது. இதை வச்சு எதுவுமே நடக்காது. தமிழ்நாட்டில் அவங்க கூட்டமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்குள்ள மக்கள் அவங்க கதையை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. இந்த ஆர்கனைஸ்டு கூட்டம் வந்து அவங்க சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. நீ தம்பி, நாங்கள் ஒரு பதிவு போட்டால் வித்தின் செகண்ட் வந்து யார் வந்துடுறா, எதிர்த்தரப்பு கருத்து வருது. அவனுக்கு வேறு வேலையே இல்லையா? நான் சொல்லி அவனுக்கு வேறு வேலையே இல்லை. இவன் ஏன் இந்த வேலையை கொடுத்து கொஞ்சம் பேர் வச்சுருக்கான். ஆமாம், வார் ரூம் வச்சுருக்காங்க, கொடுத்து வச்சுருக்கான். பெய்டு ஆளை வச்சு நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுது. நீங்கள் அதான் வந்து இந்தியா வந்து எல்லாத்துலேயும் கீழே இருக்குது. வெறுப்பு பேச்சில் பொய் பிரச்சாரத்துலேயும் முதல் இடத்துல இருக்குது. அதிலும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் ரொம்ப டாப்பில் இருக்கும். மற்ற மாநிலங்களையும் வெறுப்பு பிரச்சாரத்தில் 75% ஈடுபட்டவர்கள் பிஜேபியும் அதனுடைய சார்பு அமைப்புகளும் சார்ந்தவர்கள். இப்போ அண்மை காலத்தில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. எங்கே? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, இங்கே இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடம் தீவிரப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் தரவுகள் இருக்குது. அப்போ என்ன வேலை செய்யிட்டு இருக்கான்? நேற்று கூட பிரதமர் சொன்னாரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் திமுக எதிராக இருந்தது அந்த போராட்டத்தை. அப்போ அவர் இங்கே இருந்தாரா? அவர்தான் இது சட்டம் போட்டு இதை கொண்டு வர்றதுக்கு ஆதரிச்சாங்கன்றாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்தோம், எவ்வளோ உணர்வுபூர்வமான போராட்டம் அது. இதெல்லாம் வந்து அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாததை கிளைம் பண்ணது தான். சாதிய கட்டமைப்பை கால்வெல் உருவாக்கினாருன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பேசுகிறது? கால்வெல் எப்போ வந்தார், இங்கே சாதி எப்போ வந்து? நீங்கள் வந்து சித்தர்கள் பாடல்லே சாதியத்தை சாடி இருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு நான் வாழ்ந்தவர்கள்? சாதிய கட்டமைப்பு என்பது அன்னைக்கு கைபர் கணவாய் வழி அவர்கள் வந்த காலத்திலேருந்து அவங்க கட்டமைக்க தொடங்கிட்டார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்குது, ஆராய்ச்சிகள் இருக்குது. அதை வந்து இப்போ நீங்கள் 100 வருஷம்னு சொன்னால் இல்லை, அப்படி ஒரு ஆரியன் இன்வேஷன் தியரியே அது வந்து ஒரு பொய் அப்படின்றத இப்போ சமீபத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் இந்த சனாதன வழக்கில் அவங்க தீர்ப்பில் அவங்க அதை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ் வந்து எவ்வளோ பொறுப்பாக பேசணும், அவங்க பேச்சில் ஒன்றே எடுப்போம். அவங்க தான் சொன்னது ஜாதி 100 வருஷத்துக்கு உள்ள கட்டமைக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க அப்பா போய் காலத்தில் கட்டமைச்சதா? இது வந்து மிகப்பெரிய அபத்தமான பேச்சு. நான் தான் உங்கள்கிட்ட தொடக்கத்தில் கதை சொன்னேன். என்னுடைய தாத்தாவுக்கு அப்பா வந்து ஜாதியின் பேரில் அவருக்கு பேர் இருந்தது. எப்படி இருந்தால் அவருக்கு எத்தனை வயசாகிருக்கு? இப்போ இருந்திருந்தா 130 140 வயசாகிருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இது எப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்? சாதியத்துக்கு எதிராக, பெண்ணுரிமைக்கு எதிராக 1822 கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா 200 சில்லற வருஷம் இப்போ ஆயிட்டு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இது கட்டமைக்கப்பட்டது. அந்த கொடுமையினுடைய உக்கிரம் இருந்தது. இந்த கொடுமை தனியே தொடங்கினது கடந்த 100 ஆண்டில். இந்த சாதிய கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமையினுடைய அந்த உக்கிரம் வந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகள்னால கல்வியின் மூலமாக இன்றைக்கு ஏன் வந்து மெக்காலே கல்வி முறையை இவர்கள் எதிர்க்கிறார்கள்? ஏன்னா மெக்காலே கல்வி முறை இவருடைய குலக்கல்வி திட்டத்தை உடைச்சது. அதுதான் உடைத்து நுழைக்க. நீங்கள் வாங்கி படித்து பாருங்களா, அது என்ன அப்ஜெக்ஷனபிள் இருக்குது? அது இந்த கல்வி ஒரு சாராருக்கு மட்டும்தான் என்று சொன்ன இந்த ஆரிய சித்தாந்தத்தை அடித்து தகர்த்தது
மெக்காலே கல்வி முறை. அதனால அவன் மெக்காலே கல்வி முறையை ஒரு எதிரியாக அவன் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கு. சார், என்னோட இறுதி கேள்வியா, இப்ப பிரதமர் மோடி அவர் மனசுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நோக்கி நீங்க பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கிறீங்க. என்னுடைய இறுதி கேள்வியா, ராகுல் காந்தி தொடர்ந்து யாத்திரை போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய மனதில் என்ன இருக்கிறது? அவருக்கு எப்படி இந்த தேர்தல் கை கொடுக்குமா? நீங்க என்ன கருதுறீங்க? மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை நீங்க எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க? இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கை கொடுக்கணும். எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் உண்மையிலே என்ன தொட்ட சம்பவம் என்னென்னா, இப்போ அவர் வந்து ஒரு டவுன் டு எர்த் பாலிட்டிஷியன். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒக்கி புயல் வந்த நேரத்தில் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்திருந்தார். வந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக வேண்டாம், அது எஸ்பிஜி அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் ஒன்றுமே ஒத்துக்கிடலை. அந்த ஊர்லேயே ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கினார். தூத்தூர் இடத்துல வந்தார். ஆனால் மோடி அவர்கள் இது திருவனந்தபுரம், இது தூத்தூர், இது கன்னியாகுமரி, ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அவர் அங்கேருந்து கன்னியாகுமரி போய் அங்கே இருந்து ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் புகைப்பட கண்காட்சியை பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கு இவர் இங்கே இருந்தே பார்த்துட்டு போயிருக்கலாம், இங்கே வரவே பார்க்கல. ஆனால் இவர் வந்து அந்த மக்களோடு இருந்து இன்ட்ராக்ட் பண்ணார், ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணார், அவனுக்கு கஷ்டத்தை கேட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் ப்ரோக்ராம்ஸில் பாருங்கள், சாமானிய மக்களோட இருந்து சாமானிய மக்களோட பிரச்சனைகளை கேட்டறியார். அதுதான் ஒரு பெண் வந்து செருப்பு விஷயம் சொன்னது. இப்படி சாமானிய மக்களுடைய பிரச்சனையை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவரை ஒரு நல்ல தலைவராக நம்ம பார்க்க முடியுது. புரியுது? இதுதான் நம்ம தலைவர் வந்து, நம்முடைய தலைவர் நமக்கு நாமையில் பண்ணார். ஊர் ஊராக போனார், பலதரப்பட்ட மக்களை பார்த்தாரு. அந்த ஃபீட்பேக்கை நான் வாங்கினேன். மோடி எங்கே போனார், யாரை பார்த்தாரு? அதை மூடி மறைக்க தானே அந்த மான் கி பாத், வேறு எதுவுமே இல்லைல்ல. அதனால ராகுல் காந்தி இன்றைக்கு கோடானு கோடி மக்களை நேரடியாக தன்னுடைய பாத யாத்திரை மூலமாக சந்தித்திருக்கின்றார். அவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார். மக்களுடைய பிரச்சனையை கண்டறிந்திருக்கிறார். மக்களுடைய எண்ண ஓட்டம் தெரிஞ்சிருக்கிறது. நாட்டிற்கு முன்னாடி சவால்கள் தெரிஞ்சிருக்காருன்னு நான் நம்புவேன். இந்த சூழ்நிலை நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தோன்னா, அவர் வந்து ஒரு பொறுப்பில் வந்தால் நிச்சயமாக அது தேசத்திற்கு நலனாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. அதே மனநிலையோடு தான் அவர் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறார். அதேபோல் மற்ற கட்சிகளை அவர் நம்புவார் என்ன நம்புகின்றார். ஓகே சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.